எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள், ராசி பலன்களை பார்ப்போம். ஜூன் மாதம் செவ்வாய்க்கிழமை 17/6/2025, உத்தராயணம், விசுவாவசு வருடம், ஆனி மாதம் 3ஆம் நாள், தேய்பிறை சஷ்டி திதி இன்று. இந்த நாளுக்கான நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. மாலை நல்ல நேரம் 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் 1:30 முதல் 2:30 வரை. மாலை கௌரி நல்ல நேரம் 7:30 முதல் 8:30 வரை. இன்றைய ராகு காலம் 3 மணி முதல் 4:30 வரை. குளிகை 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் 9 மணி முதல் 10:30 வரை. இன்றைய திதி 12:41 வரை சஷ்டி, பின்பு சப்தமி திதி. இன்றைய யோகம் பிரீதி நாம யோகம். இன்றைய கரணம் 12:40 வரை வணிசை, பின்பு பத்திரை. இந்த நட்சத்திரம் சதயம், சந்திராசிரம் நட்சத்திரம் பூசம், ராசி கடகம். இன்றைய கிரக நிலவரங்கள்: மேஷத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் சூரியன், குரு, புதன், சிம்மத்தில் செவ்வாய், கும்பத்தில் சந்திரன், ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளுக்கான விசேஷங்களை பார்க்கலாம். தேய்பிறை சஷ்டி, செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதி, முருகர் வழிபாடு. அப்படியே நம்ம கொண்டு வந்துடணும், அது கூட மிங்கிள் பண்ணிக்கணும். பரம்பொருளாகிய அந்த பவரிலிருந்து கிடைச்சது தான் முருகர். பரம்பொருளிலும் வந்த பரம்பொருள். அப்பேற்பட்ட ஒரு ஏற்ற மிகுந்த ஒரு தெய்வம். அந்த குறியீடுகளை பயன்படுத்த வெற்றிடுறாங்க நிறைய பேர். பார்த்துருக்கீங்களா? வேல் பிராண்ட், வேல்ஸ் எவ்வளோ பெரிய நிறுவனமாக இருக்குது. அதுதான் முக்கியமான விஷயம். அந்த குறியீடுகளே எவ்வளோ வெற்றி தருதுன்னா நிறைய பேர் பாருங்கள், வேல் மயில் எவ்வளோ பெரிய ரீச் கொடுக்குது இல்லை? முருகருடைய ஒரு விஷயத்தையும் நம்ம பயன்படுத்தினாவே வாழ்க்கையில் வெற்றி கண்டிப்பாக உண்டு. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போமா? மேன்மை பொருந்திய மேஷ ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு கிரக நிலவரங்கள் சாதகமாக இருக்கின்றது. மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், சந்தோஷமாக இருப்பீர்கள். ஆனால் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள். தேவையற்ற வாக்குவாதங்கள், தேவையற்ற செலவினங்கள் வரும். சற்று கவனம் தேவை. ரிஷப ராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் ஒரு ஏற்றமும் மாற்றமும் கிடைக்கின்ற ஒரு அமைப்பு. சக ஊழியர்களிடத்திலும் ஒரு நற்சொல்களை செய்து, நற்சொல்களை பேசி, நற்செயல்களாலே ஈர்க்கப்படுவீர்கள். மிகுந்த வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இன்று உங்களுக்கு. மிதுன ராசி அன்பர்களே, புதாதித்ய யோகத்தால் பயன்பெறக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு. தேர்வுகளில் தோல்வி அடைந்தவர்கள் மீண்டும் தேர்வு எழுதுபவர்கள் இப்போது வெற்றி அடைவார்கள். மிதுனத்தை பொறுத்தவரையில் அவ்வளோ பெரிய யோகமான நாள் இன்று உங்களுக்கு. கடக ராசி அன்பர்களே, கடகத்தை பொறுத்த மட்டில் சந்திராசிரமமும் இருந்தாலுமே அரிய பல சாதனைகளை நிகழ்த்தி வெற்றியை பெற்று ரசிக்கக்கூடிய அமைப்பு தான் இன்று உங்களுக்கு உள்ளது. சாதனை செய்து மகிழ்வீர்கள். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பு ஏகப்பட்டது இருக்கு. செவ்வாயும் கேதுமே எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி வைக்குமா அப்படின்னா இல்லை, வேகம் மட்டும்தான் இருக்கு. தடைகள் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. அதனால்தான் எதிர்பார்ப்பு உங்களுக்கு கூடிக்கிட்டே வருது. தடையை உடைப்பதற்கான வழி கந்தனையும் கணபதியும் வழிபாடு செய்வதாலே எதிர்ப்புகள் விலகும்.
கன்னி ராசி அன்பர்களே, கன்னியை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறதுன்னு தெரியும். ஆனா அது செய்வதில் தயக்கம், துணக்கம். எல்லாமும் போச்சு, இனிமேல என்ன இருக்கு, எல்லாத்தையும் கத்துக்கிட்டாச்சு, இதுக்கு மேல என்ன இருக்கு, எல்லா விதமான ஒரு மறைப்பொருளை எல்லாம் வெளியே எடுத்துட்டீங்க. இதுக்கு மேல வெளியில எகிரி குதிங்க, வெளியில வந்து உங்களுடைய தன்மைகளை விளக்குங்கள், வெளியில வந்து ஜெயிச்சு காட்டுங்க. வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இப்போது இருக்கிறது. நீங்கள் தெளிவுடன் துணிவுடன் இருந்தால் வெற்றி நிச்சயம். துலாம் ராசி அன்பர்களே, துலாமை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சி கடலில் திளைக்க வைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். மகிழ்ச்சினா தனம், பொருளாதாரம், அந்த முயற்சிகள்ல வெற்றி உங்களை தேடி வருகிறது. பயன்பெறுங்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிகத்தை பொறுத்த மட்டும் எப்போதும் ஒரு தோல்வி பயம், தோல்வி நிலை, எதுவுமே என்னை சுத்தி நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு சொல்லி சொல்லி நீங்க அதை வர வச்சிருவீங்க. புரியுதுங்களா? தற்சமயத்துக்கு இன்றைய நாள் அப்படி இருக்கிறது. இது மட்டும் பாருங்க. புரியுதுங்களா? கணபதி வழிபாடு அல்லது முருகன் வழிபாடு இன்னைக்கு செய்யறது ரொம்ப விசேஷம். எல்லாமும் இன்னைக்கு கிடைக்கும் உங்களுக்கு. தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்கள் இன்று ஒரு சிறப்பான நாள் தான். இருந்தாலும் ஏதேனும் ஒரு கைப்பொருள் தொலைந்து வைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அதுமாதிரி வேலைகளிலும் சரி, படிக்கின்ற மாணவர்களும் சரி, சரிவர அவங்க ப்ரிப்பேர் பண்ணதை அவங்களால பேச முடியாமல் போகும், சொல்ல முடியாமல் போகும். அந்த அளவுக்கு மன சஞ்சலம் உள்ள ஒரு நாளாக இருக்கிறது. கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நல்ல நாள். மகர ராசி அன்பர்களே, மகரத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து தடை தாமதம் தடங்கல்கள் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. அதனால கொஞ்சம் சீரியஸா பாருங்க. எல்லா விஷயத்தையுமே விளையாட்டா பார்த்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் தடங்களாகிட்டே வருது. அதனால தடங்களை தவிர்க்கணும் அப்படின்னா தடங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ பாருங்கள். வாழ்க்கையை நீங்க தான் வாழ பார்க்கணும். அப்படி இருந்தால் தான் ஜெயிக்கும். ராசி அதிபதி 3 இடசனி விலகிடுச்சு. அப்புறம் என்ன, பொருள் விலக்கி வந்து வெளியில வேலை செய்யுங்க, அப்பதான் ஜெயிப்பீங்க. கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து சிறந்த ஒரு ஆதரவு, ஆதாயம் எல்லாமே கிடைக்கும். ஆனா ராசிக்குள் இருக்கிற சந்திரன் வந்து சிறு மன குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்குற அமைப்பு இருக்கு. அதனால வந்து இந்த சந்திரனை பத்தி கவலைப்பட தேவையில்லை. மற்ற அமைப்புகள் எல்லாம் சிறப்பா இருக்கு இல்லைங்களா? அதனால உங்களோட எல்லா முயற்சியும் வெற்றி அடையும். வெற்றி பெற வாழ்த்துக்கள். மீன ராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் ரொம்ப வந்து சிறப்பான நாள். மகிழ்ச்சி, சந்தோஷம், வெற்றி, புகழ் மாலை தேடி வரக்கூடிய அமைப்பு. சகோதர வழியில் ஒரு நன்மையான செய்தி, குடும்பத்துக்குள் ஒரு அமைதியான ஒரு சூழல் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு. நீங்கள் முன்பு செய்த பிழைக்கு நன்மை செய்து கொள்ளக்கூடிய அமைப்பு உண்டு. அதனால இந்த நாள் உங்களுக்கு ஒரு விசேஷமா அதுக்கான வழி கொடுக்கின்ற ஒரு நாளாக இருக்கிறது. கவனம், எச்சரிக்கையா இருந்து அந்த வேலையை செஞ்சு முடிங்க. அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.